நாமத்துக்கு மகிழ்வு உண்டாவதாக. நாம் கடந்த வாரத்திலே ஏசாவை குறித்து பார்த்தோம். யார் என்றால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவன் அற்பமாய் எண்ணினான். ஆண்டவர் அவன் சொல்றாரு, அவன் கிருபையை அற்பமாய் எண்ணினான். அவனுக்கு இருக்கிற அந்த கிருபை, அவனுக்கு இருக்கிற அந்த தகுதி, அவனுக்கு இருக்கிற அந்த சிரேஷ்ட புத்திர பாவத்தை அற்பமாக எண்ணினான். சாதாரண விஷயத்துக்காக முக்கியமான தேவ கிருபையை அற்பமாக எண்ணினான். நாமும் கூட சின்ன விஷயத்துக்காக பெரிய விஷயத்தை இழந்து விடுகிறோம். அற்பமான விஷயத்துக்காக பெரிய பாக்கியமான பெரிய பெரிய விஷயங்களை இழந்து விடுகிறோம். சின்ன கோபத்தினால பெரிய ஆசீர்வாதம், சின்ன கோபத்தினால வேலைகளை இழந்து போகிற எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியும். ஏங்க வட்டியும் சின்னங்க எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வேலை, குடும்பத்தை விட்டு விடுகிறார்கள், மனைவி பிள்ளைகள் பிரிந்திருக்கிறார்கள். அது பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயம் தான் வாழ்க்கையை பெரிய விஷயமா நடக்கும். இங்குமா தான் பார்த்தோம். ஏசா சாதாரண விஷயம், உயிர் போற விஷயம் கூட இல்லை, ஒரே ஒரு வேலை உணவுக்காக ஆவிக்குரிய விசேஷ புத்தகமாக இருந்து கடவுள் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள், அந்த முதல் மகனுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், தலைய பிள்ளை கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், அதே அவன் அற்பமாய் எண்ணினான். இன்னைக்கும் நாமும் கூட தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை அற்பமாய் எண்ணுகிறோம். தேவன் தருகிற ஞானம், தேவன் கொடுக்கிற வேத வசனங்கள், தேவன் கொடுக்கிற சபைகளை நாம் அற்பமாய் எண்ணும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்றது, அவன் மீண்டும் அவன் அழுது குழம்பி அதை பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டான். நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுதே நாம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றுவீராக, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, உமோடு கூட வாழ வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும், எங்க உள்ளத்தை மாற்றும் என்று சொல்லும்போது நிச்சயம் நம்மை மாற்ற ஆண்டவர் நினைவுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு கூட நாம் தியானம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 13:1. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுளே, நிலைத்திருக்க கடவுளே. சகோதர சிநேகம் நிலைத்திருக்கிற கடவுள், நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதுக்கு தலைப்பு என்னன்னா நிலைத்திருத்தல். ஹல்லேலூயா. நிலைத்திருக்க வேண்டும். இந்த 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுவது ஓட கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை நீங்கள் மேகம் போன்ற சாட்சிகள் நாம் சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நெருங்கி இயங்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு கர்த்தரை நோக்கி ஓட கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 13ஆம் அதிகாரத்துல நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சகோதர சிநேகித்தலே நிலைத்திருங்கள். இன்னைக்கு குடும்பத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும், சபையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், சகோதர சிநேகத்துல அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். சில பேர் எனக்கு தெரியும், நண்பர் ஒருவர் பார்த்துடனே அழகா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவார், யாரை பார்த்தாலும் பேசுவாரு, அவங்க நல்லா பேசுவாங்க. ஒரு மாசம் கழிச்சு அவங்க விசாரித்தா இருப்பா, அவர் கணக்கா இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. அவங்க நம்பர் நான் டெலிட் பண்ணேன். நல்லா பேசுவாரு, நல்லா பழகுவாங்க. திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு கேட்டா அவர் எப்படி இருக்காரு, எப்ப அவர் நம்பரே நான் டெலிட் பண்ணிட்டேன். இல்ல அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் இல்லை. எனக்கு என்னோட நண்பர் 20 வயசு நண்பர், 23 வருஷம் நண்பர்கள், 15 வருஷம் என்னதான் துரோகம் பண்ணினாலும் இன்றைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஹல்லேலூயா. அதுல ஒரு நண்பர் சொன்னார் என்கிட்ட ஒரு இடத்துல, சாருக்கு நான் எவ்வளோ பண்ணியிருக்கிறேன், ஒரு நாள் கூட என்னை தப்பா நினைச்சது இல்லை. ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ ஏமாத்திருக்கிறேன், எவ்வளோ பண்ணிருக்கிறேன், எவ்வளோ பேசியிருக்கிறேன், ஆனா அவர் ஒரு நாளும் மாறல. ஹல்லேலூயா. நாம மாறக்கூடாது. நம்மள ஆப்போசிட்ல நிக்கிறவங்க மாறலாம், நாம நேசிக்கிற வேணா மாறலாம், நாம் அன்பு செலுத்துக வேணால் மாறலாம், ஆனால் ஒருபோது ஒரு நாள் நாம மாற கூடாது. சொல்லுங்க, நான் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. நாம மாற கூடாது. நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்ம தாய் காலமான கோவப்படலாம், நம்முடைய சகோதரர்கள் கோவப்படலாம், நம்ம வேலை செய்யறதுல அவர்கள் நம்ம பற்றி அவதூறா பேசலாம், அவங்க எப்படின்னா இருக்கலாம், நாம மாறக்கூடாது. வேதமா தான் சொல்லுது, சகோதர சிநேகத்திலே நிலைத்திருங்கள், அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆதி காலத்து அன்பு எப்படி இருக்குதோ அப்படியே இருக்க வேண்டும். தேவன் அதான் விரும்புகிறார். எப்படி நாம் மனிதனிடத்தில் பழகுகிறோமோ, எப்படி நாம் மனிதனிடத்தில் அன்பு கூறுகிறோமோ, அப்படிதான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூற முடியும். உலகத்தை நேசிக்காத, உலக மக்களை நேசிக்காத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது.
எப்ப பார்த்தாலும் உலக மக்கள் இடத்துல எரிஞ்சு எரிஞ்சு பேசுறவங்க தேவனிடத்துல உண்மை அன்பு கூட முடியாது. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, நீ இவங்களுக்கு என்ன செய்ய அதை எனக்கு செய்கிறது. நீ பிற நேசித்தா நீ என்னை நேசிக்கிற மாதிரி அர்த்தம். ஹல்லேலூயா. நீ யாரெல்லாம் நீ அப்பா அம்மா நீ நேசித்தீங்கன்னா ஆண்டு சொல்ல, நீ இவங்களுக்கு என்ன செய்யப்பா அதான் எனக்கு. கடவுள் நான் சாப்பிட வைப்பாரு, நீ கொடுத்த ஆண்டை சாப்பிட வைப்பாரு. நீங்க ஆண்டவர் கொடுக்கணும், ஏழை மக்களுக்கு கொடுக்கும் போது நீங்க ஆண்டவர் கொடுக்கறது போல. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் டைம்ல ஆண்டவர் நான் புது ட்ரெஸ் வாங்கி தரணும், அவர் தான் எல்லாத்தையும் படைச்சாரு. நம்ம ஆண்டவருக்கு ஒன்று செய்யணும்னா பிற மக்களுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் ஆண்டவருக்கு செய்யணும் போல இருக்கிறது. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். அப்போ நாம் நிலைத்திருக்க வேண்டும். சில பேரை பார்த்து எங்கேயுமே நிலைச்சிருக்க மாட்டாங்க. வேலைக்கு போவாங்க, 3 மாசம் 4 மாசம் ஆகும், எங்க போனாலும் நிலையில இருக்க மாட்டாங்க. எங்க போனாலும் ஊருக்கு போவாங்க, அங்க வேலைக்கு அடிச்சுட்டு போவாங்க, 2 மாசம் இருப்பாங்க, செட் ஆகும். வேதம் என்ன சொல்லலாம், நிலைத்திருக்கும். பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், தேவன் உயர்த்த வரைக்கும் நாம் ஒரு இடத்துல நிலை நிற்கும் போது கர்த்தரே உயர்த்த வல்லமையுள்ளவர். கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிரச்சனை பார்த்து ஆஸ்வதிக்கும் போது நம்ம சபைக்கு வருவது பெரிய விஷயமே கிடையாது. பணம் இருக்கும்போது சபைக்கு வருது, நல்லா இருக்கும் போது சபைக்கு வருது, சரீரத்துல கடன் இருக்கும் போது சபைக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. பலவீனத்துல தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். சோர்வு நேரத்துல, கடன் பிரச்சனை, அவமானத்துல, போராட்டத்துல கர்த்தரையே நீங்க நிலைத்து நிற்கும் போது, அவரை நீங்க பிடித்திருக்கும் போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை வழி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்ம எப்படி இருக்கணும், சமூக சிநேகத்துல நிலைத்து நிற்கணும். யாருன்னா சொல்றோம், நம்முடைய அன்பு மாறக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்க பேசாம இருப்பாங்க, பரவாயில்ல, நம்ம ரோட்ல பார்த்தபடி எப்படி இருப்பீங்க விசாரிப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அதை விரும்புகிறார். அவருடைய குணாதிசயங்கள் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்கள். நான் ஏதோ ஒரு கிறிஸ்தவன் சொல்றதுனால நான் வெள்ளை உடை போட்டேன் இருப்பதனால கிறிஸ்துவனால கிறிஸ்துவுடைய சுபாவத்தை வெளிக்காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிக்காட்ட வேண்டும். நீயும் நானும் எப்படி மாறணும், இயேசு கிறிஸ்துவை போல மாறணும். இயேசு கிறிஸ்துவ போல மாற நீங்க ஆசைப்படணும், முடியாதுதான். ஆனா ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ குடும்பத்துல இயேசு கிறிஸ்துவா நீங்க இருக்கணும். உங்க குடும்பத்துல யாருங்க இயேசு கிறிஸ்துவ, நீங்க தான் இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். மன்னிப்பதுல, இறக்கத்துல, உதவு குணத்துல இயேசு கிறிஸ்துவ. வேலை ஸ்தலத்துல, கம்பெனில யார் இயேசு கிறிஸ்துவ, நீங்களா இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பணத்துல இல்ல, அழகுல இல்ல, செல்வத்துல இல்ல, படிப்புல இல்ல, குணத்துல நீங்கள் முன்மாதிரியா இருக்கும் போது எப்படி இருக்க முடியும்? நிச்சயமாகவே கர்த்தர் நாம மையப்படும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு என்னதான் இருந்தாலும் நல்ல குணம் இல்லைன்னா அவர் வாழ்க்கை கேள்விக்குரியதான். ஹல்லேலூயா. படிப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், நல்ல குணம் வாழ்க்கையில ஒழுக்கம், நல்ல குணம், இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒழுக்கம் உள்ள இடத்துல, நல்ல குணம் இடத்துல கர்த்தர் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர் உங்களுக்குள் இருக்கா என்பதை இது மறந்து போகாதீர்கள். வார்த்தையில உண்மை, செயல்களை உண்மை, எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கும் போது நான் சொல்லுவேன், நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை. முதலாவதாக நாம் சகோதரத்துல அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததுண்டு. அந்நியர்னா தெரியாத மனிதர்களை, ஒரு இடத்துல டிராவல் பண்றோம், தெரியாத மனிதர் நம்ம இடத்துல இருக்கிறாங்க, அவருக்கு நம்ம எப்படி பழகுறோம்? அப்பமா நினைக்கிறோம்னா, ஒரு டிராவல் பண்ணும்போது ஒரு முறை நான் ஊருக்கு போகும்போது என் பக்கத்துல ஏற்ற மாதிரி ஒரு குழந்தை வைத்திருக்காங்க. அந்த குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணும். என் கூட உள்ள ஊழியக்காரர்கள் குழந்தைய அப்படி இருந்தாங்க. குழந்தை எப்படின்னா நேசிக்கிறது. மற்றவங்க பிள்ளைங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் வயதானவங்க, மற்றவங்க தாய் தகப்பன், நமக்கும் தாய் தகப்பன் தான். மற்றவங்க பிள்ளைங்க தான், நமக்கும் பிள்ளைகள் தான். ஆகவே வேதம் மதம் சொல்லி பிறர் அந்நியர்களை உபசரிக்க மறவாதீர்கள். சில பேர் அப்படி உபசரித்து தேவ தூதர்களையும், வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் தான், நம்ம பிச்சைக்காரன் நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்றது, சில நேரம் தேவ தூதருக்கு கூட வருவாங்க. ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு மனத்துல பேச வேண்டும். அற்பமா எண்ணங்களை நாம் ஒருபோதும் மனிதர்களை அற்பமாய் நினைக்கக்கூடாது. எந்த ஒரு மனிதனும் அற்பமாய் நாம் நினைக்க கூடாது. கூடுமானது கனப்பட வேண்டும், கூடுமானது உதவி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா சொல்றது, சில அப்படியாக
தேவதூதரை உபதரிசித்து விட்டான். பாருங்க, ஆண்டவரும் மனுஷ ரூபம் தான் வராரு, பிசாசும் மனுஷ ரூபம் தான், பிசாசும் மனுஷ ரூபம் தான் வரான், ஆண்டவரும் மனுஷ ரூபம் தான் வராரு. ஆகவே நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆதாம் ஏவாளுக்கு அந்த காலத்துல பிசாசம் எப்படி வந்தான்? பாம்பு ரூபத்துல வந்தான். அவன் உருமாகிறவனா இருக்கிறான். நம்ம எப்படி இருந்தாலும் நாம் முதலாவதாக பிறரை உபசரிக்கணும். யாரா இருந்தாலும் எந்த மதமானாலும் உபசரிக்கணும். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க அவங்க அந்த மதம், எந்த மதமும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த மதமும் நாம் உபசரிக்க வேண்டும். வேதம் அதான் சொல்லுகிறது. வேதம் அன்பை காட்டுகிறது. வேறு பரிசுத்த வேதம் ஆண்டவர் இடத்தை நம்ம காட்டி விட்டு போனான்னா அன்பை காட்டி விட்டு போனான், இரக்கத்தை காட்டி விட்டு போனார், தயவை காட்டி விட்டு போனார். அதெல்லாம் கை கொள்ளுதான் ஆண்டவர் இருக்க முடியும். யாருக்கு ஆண்டவர் இருப்பாங்க? இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறது தான் ஆண்டவர் இருப்பாங்க. 24 மணி நேரம் ஜெபம் பண்ணதான் ஆண்டவர் இருப்பார் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை உனக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய சிந்தனை உனக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், அதுதான் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னிலை தொடங்க. அப்படியே வாசிங்க. நீங்களும் சரீரம் கட்டப்பட்டுள்ளவர் இருக்கிற போல நாமளும் எப்படி இருக்கிறோமா? நம்ம போலதான் இருக்கணும். ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அங்க போனா நம்ம எப்படி இருக்கணும்? அந்த பேஷண்ட் போல நாமளும் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், ஒரு கால் அடிப்பட்டு கட்டு போட்டிருக்காரு, அந்த இடத்துக்கு போனா நாம எப்படி இருக்கணும்? நாமளும் அடிப்பட்ட போலதான் இருக்கணும். அந்த இடத்துல நாம நினைச்சுக்கணும், நாம இருந்து அப்படியே இருக்க முடியும். அந்த வாரத்துல ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க, புத்தூர். எனக்கு பயமாக உள்ள போனாவே ஆண்டவரே இதெல்லாம் அந்த பக்கம் யாருமே வரக்கூடாது. நம்ம சில பேர் சொல்லுங்க எதிரி கூட வரக்கூடாது. ஊசியில நம்ம இங்கிலீஷ் மெடிசன் கூட பரவாயில்ல, என்னது மயக்க ஊசி போட்டு ஏதாவது போடுவாங்க, அதெல்லாம் அவங்கலாம் இல்ல. சுத்து கட்டுறோம் அப்படியே காலை உடஞ்சு போன காலத்தை இழுத்து அப்படியே வச்சு உள்ள போகவே முடியாது. அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்றைக்கு அவங்க நாளைக்கு நமக்கு. ஹல்லேலூயா. நம்ம எந்த நேரத்தில் விழுவும் நமக்கு தெரியாது. நல்லா இருக்கிறவங்க திடீர்னு வண்டிக்கார வந்து இச்சரா காலில் கட்டு போறோம். ஆகவே உபத்திரப்படும் போது நாம உபத்திரமாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அவங்களுக்காக கஷ்டப்படணும். அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? அவளுக்கு 4 ஆழ்கான வார்த்தையை பேசணும். அவன் போய் விசாரிக்கணும். அவளுக்கு அன்பு கூற வேணும். அவன் என்ன பண்ணான்னு தெரியல, அவனுக்கு ஆளு ஒண்ணு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரியல, அவனுக்கு கடவுள் காலை வச்சுட்டார். அவன் பண்ண தப்பு காலை வச்சா நம்ம பண்ண தப்புக்கு என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. ஆகவே நாம் பிறரை எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே போல நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 3 விதமான கோசல் கிறிஸ்துவுக்கு வேண்டும். முதலாவதாக நாம் முதல்ல எப்படி ஒரு மனுஷனை நேசிக்கிறோமோ கடைசி வரைக்கும் அந்த நேசம் அப்படியே இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்மளை தேடி வருபவர்கள் யாரா இருந்தாலும், நம்ம வீட்டுக்கு யாரா இருந்தாலும், யார் இடத்தில் பணக்கார ஏழைகள் யாரா வந்தாலும் நாம் உபசரிக்க மறந்து விடக்கூடாது. மூன்றாவதாக ஒரு மனிதர் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தை நாம் பங்குள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருக்கும் போது மகிழ்ச்சியா இருப்பது பெரிய விஷயம் அல்ல. ஒரு மனிதன் துக்கப்படும் போது அவனோடு கூட நாம் துக்கத்தை அனுபவிக்க நாம் போகி முன்னேற வேண்டும். ஹல்லேலூயா. கடவுள் பட்ச நம்மளால என்ன முடியுமோ உதவி செய்து வேண்டும். ஒரு வீட்டில் திருமணம் வைக்கலாம், திருமணத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ செய்து வேண்டும். யாரும் இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டை நம்மளால என்ன செய்ய முடியும்? போய் செய்து வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க சில பேர் மாலைலாம் வாங்கி போடுவாங்க. நான்லாம் மாலை வாங்க பழக்கமே கிடையாது. உங்களுக்கு என்ன செய்து வேண்டும்? என்ன முடியும்? ஏழ்மையானவங்க தானே போய் பணத்தை கொடுத்தோம். பணக்காரலாம் இருந்தா வசதியா இருந்தானா அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்? கல்லறைக்கு என்ன தேவைப்படும்? டாக்டர் சர்டிஃபிகேட் தேவையா? ஃபியூனரல் சர்வீஸ் என்ன பண்ணணும்? காஃபி பாக்ஸ் என்ன பண்ணணும்? இப்படிப்பட்டதான உதவிகளை நாம் ஒரு இடத்துக்கு போனா நம்ம பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு இடத்துக்கு போனாவே அந்த இடம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. துக்கமான வீட்டுக்கு போனா, ஏழ்மையான வீட்டுக்கு போனா உங்களால் முடிந்ததை கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இந்த 3 விதமான காரியங்கள் மிக மிக முக்கியமானது. அப்படி நான் வாழும்போது நான் சொல்றேன், நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 5வது வசனத்தை வாசிங்க. அப்படியே நீங்கள் பண ஆசை இல்லாதவராய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
சொல்கிறாரே. ஆமா, ஆண்டவர் என்ன சொன்னா, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இருக்கிறத போதுங்கள், பண ஆசை இல்லாதவராய் இருங்க. பண ஆசைன்னா கொஞ்சமா சம்பாதிக்கல, நீங்க நிறைவா சம்பாதிக்கலாம். ஹல்லேலூயா. என்ன எழுதப்பட்டிருந்தா பண ஆசையில உங்களுக்கு போதும் என்று எண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்னதான் பல லட்சம் நீங்க நல்லா சம்பாதிக்கணும். ஹல்லேலூயா. பல லட்சம் இன்னைக்கு சம்பாதிக்கணும். இன்னைக்கு ஒரு லட்சம் பெரிய விஷயமே கிடையாது. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன டாக்டர் ஒருத்தர் பாத்துக்கிறாருப்பா, நீ எவ்வளவு சேலரி வாங்குற, 1 லட்சத்துக்கு மேல தான் சொல்லுது. 1 லட்சம் எனக்கு சாதாரண விஷயம் ஆயிடுது. அப்பெல்லாம் 1 லட்சம் ரூபாய்னா பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அசால்ட்டா எல்லாருமே பார்த்தா 80,000 ரூபாய் உங்களுக்கு சம்பாதிக்கிறாங்க. நாம் சம்பாதிக்க வேண்டும். ஏன் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அது பண ஆசைக்காக அல்ல, பிறருக்கு ஆசாதமா இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. வெறும் சொல்லுகிறது நாம் வேலையில ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சம்பாதிக்கிறது எவ்வளவு பகல் சம்பாதிக்கிறது தவறே கிடையாது. முதலாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். இரண்டாவது நம்ம வேலை செய்யற இடத்துல உண்மை உத்தமமா இருக்க வேண்டும். நாம் கொடுக்கிற வேலையை நாம் ஜாக்கிரதையா செய்து வேண்டும். எல்லாத்துக்கும் நாம் சிறந்து இருக்க வேண்டும். பண ஆசை இருக்கக்கூடாது. ஆலையில சம்பாதிக்க தப்பே கிடையாது. ஆனா உங்களுக்கு போதும் வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இவ்வளவு போதும், உங்க பட்ஜெட் உள்ள வைத்துக் கொள்ளுங்க. சில பேர் கம்மியா சம்பாதிக்கும் போது கம்மியா செலவு பண்ணுவாங்க. அதிகமா சம்பாதிக்கும் போது பார்த்தா ட்ரெஸ் இவ்வளவு வாங்க 7,000 ரூபாய் வாங்குவாங்க. என் நண்பர் ஒன்று இருக்காரு போலீஸ்ல, அவர் சொன்னாரு, நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் சொன்னாரு, முதல்லாம் நான் சம்பாதிக்கும் போது ஒரு கூட்டுக்கிற சட்டையை நான் 7,000 ரூபாய் வாங்குவேன். ஒரு ஷூஸ் வந்து 20,000 ரூபாய்க்கு வாங்குவேன். ஆனா இப்பதான் அதை குறைச்சிட்டேன். அதனால ஏழைகளுக்கு என்ன செய்ய முடியும்? அதனால 4 பேருக்கு என்ன செய்ய முடியும்? என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டேன். பாருங்க, ஒரு ஆண்டு அறியாத ஒரு மனிதன் சின்ன வயசுல நாங்களாம் ஒன்னாதான் ஊர் சுற்றுவோம். இன்னைக்கு ஒரு நல்ல போலீஸ்ல நல்லா இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் எவ்வளவோ சம்பாதிப்பேன், எவ்வளவோ பணம் வரும் எனக்கு. ஆனா முன்பு என் வாழ்க்கை எப்படி இருக்குது, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவேன். ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு பணத்தையும் நான் ஜாக்கிரதையா செலவு பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்க வேண்டும். நமக்கு போதும் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டும். இவ்வளவுதான் பட்ஜெட். பட்ஜெட்டுக்கு மேல ஆண்டவர் தாப்பில் கொடுங்க. ஹல்லேலூயா. யாருக்காவது கொடுங்க, உண்மையா கஷ்டப்படல கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து வழி கொள்வாரா. ஏன்னா வேதம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடலப்பா. இதெல்லாம் நீ செய்யும் போது நான் உன் கூடவே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டார். நீங்க யாரா இருந்தாலும் சொல்றேன், நீ கூப்பிடும் போது நிச்சயமா கர்த்தர் பதில் தர வல்லவரா இருக்கிறார். அவர் நம்முடைய பாவத்தை பார்ப்பது கிடையாது. அவர் கூப்பிட்டா நமக்கு செவி சாய்க்கிற தேவனாய் இருக்கிறார். கைவிடவே மாட்டாங்க. ஆகவே நீங்க தைரியமா இருக்க. எந்த நேரத்துல போனா கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். கடவுள் கூட இருக்கிறாரு. ஆனால் நீங்க போதும் என்னங்க. ஹல்லேலூயா. கடவுளுக்கு கூட இல்லாதவங்க தான் எல்லாம் வேணுமே நினைப்பான். அது வாங்கணும், இது வாங்கணும் எல்லாம் நினைப்பான். ஆனா கடவுளுக்கு கூட இருக்கிறவனுக்கு உண்மையிலே எதை குறித்தும் ஆசை இருக்காது. கர்த்தர் நடத்துவார் என்ற ஒரு ஆசை. ஹல்லேலூயா. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். உண்மையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாருன்னா உங்களுக்கு அப்படிப்பட்டதான் நிலைமை இருக்கு. கர்த்தர் கூட இருக்கிறாரு, எடுத்து போவோம். கர்த்தர் ஆசீர்வதித்தானா அது ஊழியத்துக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நான் கொடுக்க நான் சொல்லுகிறேன். நிச்சயமாகவே கர்த்தரை திறக்க பண்றோம். ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு தத்துவம். ஆண்டவர் நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் மரத்தை பிடித்து கர்த்தர் நடத்த வழிமுள்ளவனாக இருக்கிறான். நாம் தினமும் ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம், உபவாசிப்போம். அவர் நடக்கிற வேண்டிய வழியில வாழ்வோம். அவர் என்ன சொல்றாரோ செய்வோம். அதை மாத்திரம் செய்தா போதுங்க. நீங்க ரொம்ப நினைக்க தேவையில்லை, நீங்க ரொம்ப யோசிக்க வேலை, நீங்க ரொம்ப சிந்திக்க தேவையில்லை. வேதத்தோட ரகசியம், வேதம் என்ன எழுதப்படுதோ அப்படியே நம்பினாலும் போதும். இந்த வேதத்துக்கு இந்த அர்த்தம் இருக்குமா, இந்த அர்த்தம் இருக்குமா, எந்த ஒரு அர்த்தமும் வேண்டாங்க. வேதம் சொல்லுகிறதை அப்படியே நீங்கள் நம்பி கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது நான் சொல்லுகிறேன், உண்மையாகவே கர்த்தருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க வழிமுள்ளவராக இருக்கிறார். வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்பது சும்மா அதனால போதுங்க. உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அந்த சும்மா அதனால போதுங்க. அமைதியா இருங்க, கர்த்தரை நம்பி அமைதியா இருங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். எங்கேயும் போய் புலம்ப தேவையில்லை, யாரிடத்துல போய் நிற்க தேவையில்லை. நான் அனுபவிச்சு சொல்றேன்.
கர்த்தரை நம்பி ஆண்டவரே நீர் சந்திப்பீர், நீர் நடத்துவீர், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீர் என்று உண்மையுத்தமாய் இருந்து மன ரம்மியமாய் இருந்து பாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் சந்திக்க வல்லமையுள்ளவனாய் இருக்கிறார். வேலைகள் உங்களை தேடி வரும், படிப்பு உங்களை தேடி வரும், நன்மை உங்களை தேடி வரும், எதிர்காலங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை. நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்பி போனா போதும். கர்த்தரை மட்டும் தேடுங்கள், மற்றெல்லாம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு நாம மற்றதை தேடி தேடி ஓடுகிறோம். கடவுளை தேட மறந்துடுறோம், சபையை தேட மறந்துடுறோம், ஜபத்தை தேட மறந்துடுறோம். எங்கெங்கயோ தேடி ஓடி கடைசியில ஒன்று இல்லாம சபைக்கு வருகிறோம். ஹல்லேலூயா. அது முதல்லயே ஆண்டவரத்துல வந்துட்டீங்கன்னா உங்களை எல்லாம் தேடி வருங்க. எதிர்காலத்தை குறித்து தக்க நடத்துவா. உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் எதிர்காலம் குறித்து தேடி வரும். ஹல்லேலூயா. ஆமா, கணவன் எதிர்காலத்தை மாப்பிள்ளை போனெல்லாம் தேடி தேடி போவாங்க. சில பேர் தேடியும் போக தேவையில்ல, கர்த்தரை நம்பினா உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினா உங்களை தேடி வருவாங்க. யாரும் நீங்க எங்கேயும் தேடி போக தேவையில்லை. ஏன்னா கர்த்தரை நம்புகள் ஒருபோது ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்த அவர்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தர் விரும்புறதான் பொறுமைங்க, பேச்சு பொறுமை, நடக்க பொறுமை. எல்லாவற்றையும் நீங்க எப்படி பிற மனிதத்துல கையாளுகிறீர்களோ அது கடவுளிடத்துல நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமானது. ஹல்லேலூயா. வீட்டுல அன்பு இல்லைன்னா கடவுளத்துல அன்பா இருக்கவே முடியாது. வேலை ஸ்தலத்துல நீங்க அன்பு இல்லைன்னா ஆண்டவரத்துல அன்பா இருக்க முடியாது. காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவர் காணாத சகோதரத்தில் அன்பு கூறவே முடியாது. எனக்கும் என் அண்ணனுக்கு கோவம் வரதான் செய்யும். திடீர்னு கோவப்படுவோம். திடீர்னு நான் சொல்லுவான், திடீர்னு சரி வா அந்த சாப்பாடு தான். ஹல்லேலூயா. கோவம் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரதான் செய்யணும். அதெல்லாம் ஒரு 1 hour 2 hour. ஹல்லேலூயா. சகோதரி ஸ்நேகிதரை நிலைத்திருக்கிறது. பிறர் தப்பு செய்யும்போது கண்டிக்க வேண்டிய விஷயம் கண்டிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அதான் சொன்னாரு, கண்டிப்பு முக்கியமானது. ஒரு தவறு செய்யும் போது கண்டிக்க வேண்டும். எங்க தாயார் சொல்லுவாங்க, அடிக்க அங்க எனக்கு ஒரு நாள் சொன்னாங்க, எங்க அண்ணன் இருக்காரு, நானே என்னுடைய மூத்த சகோதரர். எங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன சொன்னாங்க, எங்களுடைய சகோதரர் ஒரு நாள் எங்க அம்மாவை திட்டதே கிடையாது, நானே திட்டுவேன். நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவ அவங்க தாயார் பார்த்து திட்டினார். யாரு தவறு செய்தாலும் நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அது பெற்ற தாயானாலும் தகப்பனாலும் சகோதரனாலும் சகோதரி ஆனாலும் தவறு செய்ததுல நம்ம கேட்கிற தவறே கிடையாது. ஆனா அதோட கேட்டு மறந்துடணும். அதையே நினைச்சு நினைச்சு வாழக்கூடாது. ஹல்லேலூயா. கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் நாம் கண்டிக்க வேண்டும். அன்பாய் சொல்ல வேண்டும், கண்டிப்பான இடத்துல கண்டிப்பு சொல்ல வேண்டும். ஆனால் நேசி எப்போதுமே அந்த நேசம் நமக்குள் இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்டதான வாழ்க்கை விரும்புகிறோம். நாம இந்த விதமான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா, இல்ல எந்த இடத்துல நாம் விழுந்து போகிறோம், எந்த இடத்துல நாம் தவறாக மனிதத்தில் பழைய கொடுத்து நாம் யோசித்து பார்த்து போது சொல்லுகிறேன், நிச்சயமாக கர்த்தர் நம்மை மாற்ற வளமுள்ளவனாக இருக்கிறார். ஆண்டவர் என்ற காலங்களில் உண்மைக்கும் என்று சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருபோதும் ஒரு நாளும் ஆண்டவரை கைவிட மாட்டார், உங்களை விலக மாட்டார், உங்களோடு கூட இருப்பார். நெருக்கத்திலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் நாம் மனிதனை சார்ந்து வாழ்ந்து பார்க்கிறோம். கர்த்தரையே சார்ந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் போரிடமெல்லாம் கர்த்தர் எனக்கு எவ்வளவு பெரிய அற்புத அரசியல் கர்த்தர் செய்திருக்கிறார். சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. வாழ்க்கை செய்யும் அற்புத அடையாளம் பெரிய பெரிய விஷயமா இருப்பாங்க, நம்பவே முடியாது. கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா உங்க வாழ்க்கையை கர்த்தர் செய்வார், உங்களை நடத்துவார், உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். எல்லோரும் எழுந்து